கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ சில அற்புதங்களும் அதிசயங்களும், இயேசு மரித்தார் உயிர்த்தார் அப்படிங்கிற ஏதோ ஒரு சில செய்திகளை கேள்விப்பட்டோம் அப்படி கடந்து போகிற ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில், இந்த பூமியில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய எல்லா தேவைகள், எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனை, வழிகளை கடந்து செல்வதற்காக தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல்கள், சக்திகள், அந்த திறமைகளை நான் வளர்த்து கொண்டு இந்த பூமியில் மற்ற மனிதர்களை பார்க்கலாம் வித்தியாசமானவனாக, அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். பரிசுத்தம் அப்படிங்கிறது எதையோ நான் வச்சிருக்கிறது, எதையோ நான் விடுறதில்ல. பரிசுத்தம் அப்படிங்கிறது நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கடவுளுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அவங்க எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் நாம் எப்படி இருக்க முடியாது. நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் எனக்கு சில முறைமைகளை வச்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பைபிள் இவ்வளோ பெருசாக இருக்குது, 66 புத்தகங்கள் இருக்குது. வெறுமனை ஏதோ ஒரு அதிசயம் ஆண்டவராக பார்த்து செஞ்சிருவார், ஆண்டவராக பார்த்து என் தலையெழுத்தை மாற்றிடுவார்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ பெரிய புத்தகமே தேவையில்லை. மாறாக யார் ஒருத்தன் இதை உட்காந்து வாசித்து இதில் இருக்கக்கூடிய காரியங்களை தனக்குரியதாய் மாற்றிக்கொண்டு தன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாரோ அவன் இந்த பூமியில் வித்தியாசமானவனாக இருப்பான். அவன் என்ன ஜாதி, என்ன படித்து, என்ன விதமான திறமைகள் இருக்குது இல்லைன்றதெல்லாம் இல்லை. யார் ஒருவன், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை தியானிக்க பழகுங்க. அப்போ ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அனுதினமும் நம்மோட கூட பேசும்படியே அவர் விரும்புகிறார். உங்கள் வீட்டு வாசல் கதவை வந்து தட்டுறேன்றார். ஏன்னா என் சத்தத்தை கேட்டு, அப்படின்னா கேட்கக்கூடிய ஆற்றல் உங்களிடத்துல இருக்குது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன. அப்போ இன்னைக்கு மனிதர்கள் கேட்கக்கூடிய காதுகள் இருக்குது. உள்ளான மனிதன், ஆண்டவரே நீங்க பேசுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய சத்தம் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா பணத்தை குறித்து, வியாதியை குறித்து, சுற்றி உள்ள மனிதர்களை குறித்து, சத்துருக்களை குறித்து, என்னுடைய பலவீனங்களை குறித்து அன்றாடம் எனக்குள்ள அநேக சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை காணாமே தேடக்கூடிய ஒரு இருதயம், அதற்காக நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு அவசியம். ஸோ இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தினமும் நாம் எதிர்பாராத சில தோல்விகள், பலவீனங்கள், வியாதிகள், நஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்றது அப்படிங்கிறது நம்மளால தெரியறது இல்லை. பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. எகிப்திலிருந்து கொண்டு வந்தாச்சு, செங்கடலை பிளந்தாச்சு, வனாந்தரத்தில் தண்ணி, கற்பாறையிலிருந்து தண்ணி வருது, காடை இறைச்சி வருது, மண்ணா வருது, மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எல்லாம் வருது. ஆனால் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். கடவுளை மட்டுப்படுத்தி, எந்த விஷயம் தேவனை மட்டுப்படுத்தினது? இவ்வளவும் செஞ்சு அவர்களுக்குள்ள அவிசுவாசம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு இந்த வேதம் இல்லை, இதை குறித்த சத்தியம் இல்லை, ஆவியில மறுபரப்பு இல்லை. அந்த ஜனங்களை தேவன் அன்றாட ஒரு குழந்தைய கையை பிடிச்சு நடத்துறது போல தேவன் நடத்திட்டு வர்றாரு. செங்கடலை கடந்து வெளியில வந்தா இங்க எவ்வளவு பெரிய காரியம்னா, தண்ணியெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கடலை இந்த கரையிலிருந்து அந்த கரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டாந்தரையில் அந்த ஜனங்கள் நடந்து போயும் கூட வனாந்தரத்தில் தண்ணி தாங்க வந்த உடனே, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, எங்களை சாக வாங்கி கொண்டு வந்தீங்கன்னு இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தவங்க. அதனால தான் அற்புதம் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்காது, விசுவாசம். ஆகையினால அந்த விசுவாசம் தேவனால் எனக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட தோல்விகள் நிறைஞ்ச உலகத்தில் வெற்றியை கொண்டு வருகிறது. பலவீனம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திற்குள்ள எனக்குள்ளாக ஆரோக்கியத்தை, பலனை கொண்டு வர, நஷ்டங்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திற்குள்ளாக லாபம் அடையும்படி எனக்காக தேவனால் கொடுக்கப்பட்டது தான் விசுவாசம். அவ விசுவாசங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இந்த உலகத்தில் எங்கிருந்தும் இதை வாங்கிக்கிற முடியாது. தேவன் பகிர்ந்தளித்த, தனக்குள்ள இருந்ததை பகிர்ந்து கொடுத்தார். அந்த பகிர்ந்து கொடுத்த அந்த விசுவாசம் அவர் எப்படி யூஸ் பண்ணும் பொழுதெல்லாம் அது வேலை செய்ததோ, அதே போலவே நாமளும் இந்த பூமியில இருந்து வேலை செய்யும் போது அது வேலை செய்யும் ஆற்றலுடையதா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். தர தட்டி போய் இருக்குது, என் பிரச்சனை அவ்வளவுதான், முங்கிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போனது, இனிமே என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்றதுக்கு யாராலையும் முடியாது, யார் எனக்கு உதவி செய்வா, என் வாழ்க்கையை நானே மாற்றிக்கிற வேண்டிதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த விசுவாசம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவியா இருக்கும். இந்த பூமியில நீங்க நீடித்தாயிலோட எத்தனையோ வளர்ந்த, எத்தனையோ சக்சஸாக இருக்கிற இந்த ஊழியர்களெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வாழ்க்கையில் இந்த விசுவாசம் எவ்வளோ பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை உண்டு பண்ணினதுன்னு. எதுவுமே இருக்காது, கண்ணுக்கு முன்னால் நம்பிக்கையே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ள கூட இந்த விசுவாசம் அவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சது.
அப்போ அந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது, எப்படி நாம் அதை பயன்படுத்துறதுங்கிறத பார்த்து வரோம். இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மலைகளை பெயர்க்கக்கூடிய மாபெரும் ஒரு சக்தி. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனை, வலிகள், இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய உங்களை உந்து சக்தியாகவே உங்களுக்குள்ள இருந்தது வேலை செய்கிறதா இருக்கிறது. அப்போ விசுவாசம் இருந்தால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா அதை விட பெரிய சக்தி இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நீங்கள் நினச்சிட்ருங்க கடவுள் அப்படின்னு. கடவுள் தான் சொல்கிறார், நீ இந்த பூமியில் இந்த விசுவாசத்தை உடையவனாயிரு. மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம். விசுவாசம் அப்படின்னா அது உங்களுக்குரியதில்லை, இந்த உலகத்துக்குரியதில்லை, அது கடவுளுக்குரியது. தேவன் நம்மை கீழே கிடந்த ஏதோ ஒரு பற்றாக்குறையிலேயே வாழ்ந்துட்டு பத்திரமா வந்து பரலோகம் சேர்ந்துருன்னு சொல்லி ஆண்டு நம்மளை விட்டுட்டு போல. தோல்விகளும் பொல்லாப்பும் தரித்திரமும் எல்லா தாழ்ச்சியும் குறைவும் நிறைந்திருக்கிற அந்த உலகத்துக்குள்ளாக நீ அப்படி இருக்காத, அப்படி இருக்கக்கூடாதபடி உன்னை உயர்த்தும்படியாக உன் வாழ்க்கை இதில் இருந்து மற்ற ஜனங்களுக்கு ஒரு மாதிரியாக நான் உன்னை காண்பிக்கும்படியாகவே இந்த விசுவாசத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தை தேவன் பேசுகிறார். அப்போ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். ஆகையினால தான் மற்றவனுக்கு நடக்கிறது இல்லை, நமக்கு நடக்கிறது இல்லை. ஏன்னா நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். நான் அந்த மற்ற மனிதர்களைப் போல நான் அந்த பூமியில் வாழும்படி நான் அழைக்கப்படலை. லஞ்சத்தை கொடுத்து ஊழல் பண்ணி ஏதோ ஒன்று பொய்ய சொல்லி ஏதோ ஒரு கலப்படம் பண்ணி ஒரு வாழ்க்கை அந்த மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்கள் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமாக பார்க்கப்படுகிறது. அப்போ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா அந்த விசுவாசம் எனக்குள்ள எங்கே இருக்குது, எப்படி இருந்தது, வேலை செய்யுது, என் வாழ்க்கையை அது எப்படி நடத்துகிறது. இந்த இயேசுவிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்ற அநேகர் பார்த்தீங்கன்னா அநேகர் அற்புதங்களை பெற்றாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தது. ஆனால் ஆண்டவர் அத்தனை பேர்ட்டையும் சொல்றது என்னன்னா, என்னால் கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன். உடனே அவர் சொன்னது என் வல்லமை இதை செய்தது அப்படின்னு சொல்லாம உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ உங்களுடைய பங்கும் கடவுளுடைய அற்புதமும் உள்ள வர்றதுக்கு ஏதோ ஒரு உங்களுடைய பங்கு ஒன்று தேவைப்படுது. இந்த இடத்துல கடவுள்கிட்ட எழுதி போட்டுட்டேன், கடவுள்கிட்ட நான் சொல்லி வச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், நெடுமணங்களில் நின்றுட்டேன், உபவாசம் போட்டுட்டேன், ஆண்டவராக பார்த்து இனிமே ஆண்டவர் தான் எல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதை எதுவுமே நீ செய்யறதுக்கு முன்னால விசுவாசம் இருக்குதா? அப்போ அந்த விசுவாசம் தான் கடவுள்கிட்ட அவ்வளோ பெரிய வல்லமை இருந்தும் உங்கள்கிட்ட கொண்டு வரணும், கடவுளுடைய வல்லமை உங்களுக்காக பயன்படுத்தணும், அன்றாடம் அற்புதங்களை வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா அனுதினமும் தேவனுடைய வார்த்தையின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பசி தாகம், அனுதினமும் அந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட இருக்கக்கூடிய இந்த உறவு தான் உங்களுக்குள்ள. நான் தேவனிடத்திலிருந்து உன்னை கேட்டிருக்கிறேன், இந்த வார்த்தையின்படி அது எனக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள வருது? ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே இந்த விசுவாசம் வரும். அப்ப அது ரிசல்ட். விசுவாசம் வர்றதுங்கிறது ரிசல்ட். ஏதோ ஒன்று நீங்க செஞ்சதுனால வரக்கூடியது, ஜெபிச்சதுனால வர்றதில்ல. ஏதோ ஒன்று நீங்க செய்யறீங்க, அதனுடைய ரிசல்ட் தான் விசுவாசம். அப்ப நான் என்ன செய்யறேன், எதை நான் அதிகமா தியானிக்கிறேன், எதை அதிகமா நான் வாசிக்கிறேன். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. இது சாதாரண ஒரு வார்த்தை இல்லை, இது ஏதோ மனிதர்களால் எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால அந்த வார்த்தை வல்லமையுடையதா இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் போய் அந்த பாட்டல் வாங்குறாங்க, பாட்டலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. என்னது? மது வீட்டுக்கு நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு. அது ஒரு வார்த்தை இல்லையா? ஆனால் அந்த வார்த்தையை தான் வாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு குடிக்கிறாங்க, ஒன்றுமே செய்யறதில்லை. ஏன்னா அந்த வார்த்தை நடத்துதுன்னா அதை பார்த்து யாராவது இன்னைக்கு குடி விட்டுருக்காங்களா? ஏன்னா அது ஒரு மனித வார்த்தை. சிகரெட் குடிக்கிறாங்க, புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் எழுதியிருக்கு. அது ஒரு மனித வார்த்தை. மனித வார்த்தைக்குள்ள அவ்வளவு பெரிய வல்லமெல்லாம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை, அதை விசுவாசிக்கும் பொழுது அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. அதனாலதான் வார்த்தை வித்து வடிவிலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ ஒருத்தர் காலையில எழுந்து அதிகாலையிலே எழுந்து இந்த தேவனோடு கூட பேச விரும்பி ஜெபத்தோடு கூட போய் இந்த வேதத்தை தியானிக்கிறதுக்கு உட்காரும் பொழுது
பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் அந்த மனிதனோடு கூட உறவு கொள்றார், பேசுகிற தெய்வமா இருக்கிற. அதனாலதான் அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க இல்லையா, கடவுள் என்கிட்ட சொன்னார், கடவுள் எனக்கு தெரியப்படுத்தின, கடவுள் என்கிட்ட பேசினார் சொல்றதெல்லாம் இப்படி இந்த வார்த்தையோடு கூட அவங்க அதிகமான நேரத்தை செலவு செய்யறாங்க. அப்ப அதை கேட்கும் பொழுதே உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை வார்த்தையினுக்குள்ளேயே இருக்குது உள்ள. இனிமே நீங்க இந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் வந்தது. அதை நிறைவேற்றுவதற்கு அவர் பிரயாசப்படுற வரைக்கும் வார்த்தை வேலையே செய்யல. ஆனா என்னைக்கு அவர் உட்கார்ந்து இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேலையே வேற மாதிரி மாறிடுது. ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள வந்துடும், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வந்துடுறோம். இனிமே நான் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் சொல்லி இருக்கிறார், சொன்னபடி அவர் செய்கிறார்னு சொல்லி இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த வார்த்தையை தியானிச்சு தியானிச்சு விசுவாசத்துல வல்லவனானான். இது ஆபிரகாமுக்காக எழுதப்படல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை, உங்க வாழ்க்கையில நிறைவேற்றவே முடியாது, உங்க வாழ்க்கையில இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மறுபடி பிறந்த அந்த ஆவியினுடைய தன்மை இந்த உலகத்தை திருப்பி போட உங்களால முடியும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள விதைக்கப்படுகிறது. அப்ப அன்றாடம் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கறது அவசியம். அப்ப கேட்கறதுங்கிறது இங்க வந்து நீங்க என் பிரசங்கத்தை கேட்கறது நல்லது, இது கடவுளுடைய வார்த்தை தான் நீங்க கேட்கறீங்க, நல்லது. ஆனா இதை இங்க சொல்ல வரல. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்படின்னா எப்ப ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த உத்வேகம், அந்த ஆற்றல், அந்த திறமை, இல்லை இதை செய்யணும், இதை இன்னைக்கு எப்படியாவது இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த பலன் எங்க இருந்து வருது அப்படின்னா அன்றாடம் தேவனோடு கூட இருக்கக்கூடிய இந்த உறவு, தேவனுடைய வார்த்தையோடு கூட அதிகமான நேரத்தை செலவு செய்யும். கிறிஸ்துவத்தில் இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆராதனை முக்கியம், அந்நியவாசம் முக்கியம், ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய வார்த்தைக்காக உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துகிறது தான் மற்ற எல்லாமே. இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய இந்த வல்லம் உங்க இருதயத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு அப்படின்னா, அதனாலதான் ஆராதிக்கிற இடத்துல தேவாலயத்துல ஜெபாலயத்துல பிசாசு இருந்தான். ஆனா ஒரு வசனம் விதைக்கப்பட்ட மாத்திரத்துல, ஒருத்தனுடைய நல்ல இருதயமாகி அந்த நடு மையத்துல வந்து வசனம் விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் வந்து உடனே அதை எடுத்து போடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட வேறுபடுத்திடக்கூடாது. வார்த்தைக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ணுங்க. வீடுகள்ல அதிகமான நேரத்தை நீங்க செலவு பண்ணும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய அற்புதமாகவே ஆண்டவர் உங்களை மாற பண்ணுகிறவரா இருக்கிற. அப்ப இது ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வர்றதில்ல. வேதத்தை நீங்க தனிப்பட்ட முறையில திறந்திருந்து நீங்க வாசிச்சு உங்க காது கேட்டு உங்க இருதயத்துக்குள்ள போகும்பொழுது விசுவாசம் உள்ள ஜெனரேட் ஆகுது. விசுவாசங்கிறது ஏதோ இப்படி நான் நிறைய ஒரு தடவை நான் எத்தனை தடவை பைபிள் வாசிச்சேன், ஓகே இத்தனை தடவை நான் பைபிளே முழுசா நான் முடிச்சிட்டேன்றதுல வர்றதில்லை, அதோட நிக்கிறது இல்லை. 6 மாசத்துல நான் பைபிளை வாசிச்சு முடிச்சிட்டேன், அல்லது 1 வருஷத்துல நான் பைபிளை வாசிச்சு முடிச்சிட்டேன், நீங்க எத்தனை தடவை, அதுல இல்லை. விசுவாசங்கிறது அதை நீங்க விட்டீங்க அப்படின்னா குறைஞ்சிரும். ஏதோ பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறது இல்லை, ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லி இழுக்கக்கூடாது. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நான் எப்படி மூச்சு விடுறதுன்றது எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் இந்த தேவனுடைய வார்த்தைக்கும் எனக்குமான உறவு. அப்ப தினமும் வார்த்தையை வாசிக்கிறது. அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் எப்படி உள்ள வருது அப்படின்னா உங்களே நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். உங்க வாழ்க்கையில கவலை எப்படி வருது? கவலைப்படுறோம் இல்லையா? கவலை இல்லாதவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? கவலை வருது. எப்படி வருது தெரியுமா? முத யாரோ ஒருத்தங்க எங்கேயோ எப்பயோ சொல்லியிருப்பாங்க, அது உங்க காது கேட்டிருக்கோம், அப்ப கவலை வராது. டிவிலையோ நியூஸ்லையோ அல்லது இத்தனை பேருக்கு வேலை போகுது அல்லது நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனியில வேலை போகுது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆபீசர் யாரோ ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே எல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர் சொன்னதை பொறுப்பா வீட்டில் போய் உட்காந்து நம்ம சொல்லுவோம் பாருங்க. நம்ம சொல்லுவோம், அதை உள்ள வந்துருச்சு, கேட்டுட்டோம், இருதயத்துக்குள்ள போயிடுச்சு, தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம், வேலை போப்போதான்னு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருதயம் நிறைஞ்சு வீட்டில் போய் வேலை போப்போதான், நம்ம என்ன செய்யறதுனே தெரியலன்னு உடனே கவலை உங்கள்கிட்டையும் வந்து இப்ப உங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கிற உங்க வாழ்க்கை துணையிட்டையும் போய் இப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மா பாத்தீங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட சொல்லி அப்பாவுக்கு வேலை போகுது, என்ன செய்யறதுனே தெரியல, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா செலவு பண்ணுங்க,
என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படி உங்களுக்காக ஒருமனப்படுறதுக்கு ஒரு கூட்டத்தை நீங்க ஆயத்தப்படுத்துறீங்கல்ல. பூமியில் இருவர் ஒருமனப்பட்டால் பிதாவினால் உண்டாகுது. கவலை எப்படி உள்ள வருதோ அதே வழியில தான் விசுவாசம் உள்ள வருது. இது விசுவாசம் வருவதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழிதானே வழிய பிசாசு இன்னைக்கு அதை கவலையாக மாற்றி வச்சிருக்கிறான். அப்ப கவலை எப்படி வருது? ஐயோ, இப்படி ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள வருது. அது எப்படி டாக்டர் ரிப்போர்ட்டா இருக்கலாம், சுத்தி உள்ள மனுஷங்களுடைய சத்தமா இருக்கலாம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க சந்திக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நீங்க ஒன்ன வாங்கி வீட்டில் போய் உட்கார்ந்து நீங்க பேசும்போது அது உங்களுடைய இதாய் மாற ஆரம்பிக்கும். அதனாலதான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று கவலைப்படாதிருங்கள் தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். சொல்லும் பொழுதுதான் அந்த கவலையே உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இது எதுக்காக இந்த சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சாருன்னா, வார்த்தையை தேவன் பேசுகிறத நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள அது வல்லமை உடையதாய், இதே வல்லமையாய் இன்னைக்கு கவலை கொண்டு வந்து இன்னைக்கு உங்களையே ஆளைய உருக்குது பாருங்க, வியாதியை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்குது, நிம்மதி போயிருது. ஆளை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கவலை தோஞ்சு போன முகத்தோடவே இந்த பூமியில திரிகிற ஒரு மனுஷனாவே நிற்கிறோம். ஆனா அந்த இடம் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தை உள்ள வரும் பொழுது சமாதானம் உள்ள நிரப்புது, சந்தோஷம் உள்ள நிரப்புது. சுத்தி எல்லாம் எதிரா இருக்குது. ஆனா இவன் ஒரு ஆள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா என்னத்தையும் சாதிச்சது போலவே இந்த பூமியில வாழ்றவனா இருக்கிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேசி பேசி பேசியே இது எனக்குரியதில்லை, என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார், அவர் எனக்கு யெகோவா ஈரையா இருக்கிறார், அவர் என் எல்ஷடாய் தேவனா இருக்கிறார்னு திரும்ப திரும்ப இவன் வேறொரு மண்டலத்தில் இருக்கிறான். வாழ்க்கையை சுற்றி போராட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் இவன் வேற ஒரு நிலையில இருக்கும் பொழுது வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்றானோ சொன்ன மாதிரி அது முன்னால வந்து நிற்கிது. அவன் சொன்னபடியே ஆகும். ஸோ கடவுள் நம்மளுடைய வாய் நம்முடைய இருதயத்தில் ரொம்ப அக்கறை உள்ளவராய், ஏன்னா அதுதான் உங்க வாழ்க்கையவே உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் மார்க் 11:23 பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மலையை பார்த்து அது என்ன ஆகணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் எழுந்து நின்று அந்த மலையை பார்த்து என்ன ஆகணும் இந்த மலைக்கு அப்படின்னு, இது பைபிள்ல இருக்குது. அநேகர் இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கு. இது நமக்குரியது இல்லை, கடந்து போயிடுறது. எப்போ பார்த்தாலும் இந்த காண ஒரு கல்யாணம், நல்ல குமாரங்க கெட்ட குமாரன், ஏதோ நமக்கு புரியுற மாதிரி சில பக்கங்கள் சில வார்த்தைகள் இருக்கும். அதையே பார்த்தீங்கன்னா வாசிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் யாருக்கு எழுதி வச்சிருக்கிறார்? ஆண்டவர் தான் சொல்றார். தன்னுடைய இயேசு வாடகைக்கு வாய் வச்சு சொல்லலை, சொந்த வாயிலிருந்து சொல்றாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட அதை சொல்லும் பொழுது அவன் சொன்னபடியே அது ஆகும். இந்த வசனத்துக்கு நீங்க சாட்சியா இருக்க முடியுமா? ஆண்டவரே இப்படி ஒரு வசனம் இருந்தது, இதை நான் பயன்படுத்தினேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மலை, நிச்சயமா இதை எந்த மனுஷனாலும் சரி செய்ய முடியாது, என்னாலையும் முடியாது, சாகத்தான் வேணும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சத்தியத்தை என் வாழ்க்கையில் எடுத்து நான் பயன்படுத்தினேன், அப்படியே எனக்கு ஆனதுன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு நம்மளை ஆண்டவர் சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார். அதனால தான் எல்லாரும் பைபிளையும் அதை எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. யாரும் ஒருத்தங்க இந்த இதுக்கு அது ரிஸ்க்கு தான். என்ன ரிஸ்க்கு? இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை அமைய போகுது, சுற்றி எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு இந்த ஒரு வார்த்தைக்காக உட்காரணும், தீர்மானம் எடுக்கணும். மற்றவங்களை போல புலம்புறது, கவலைப்படுறது, முறுமுறுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கலாம ஆண்டுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக போகுது. அப்ப என் வாயை காத்துக்கொள்ள போறேன். இந்த உலகத்துல வல்லமை மிக்க ஒரு மனிதனாக, தேவனுடைய பிள்ளையாக நான் இந்த பூமியில நான் வாழ விரும்புறேன். ஆண்டவரே, என்னை நீ நடத்துகிற தேவனா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படி நீர் எனக்கு செய்கிறவராக இருக்கிறீர். இந்த ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். இந்த கேட்டீங்க, இப்ப யார் இதன்படி செய்கிறவன்? அவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாய் இருக்கிறான். சுத்தி புயலும் வெள்ளமும் காற்றும் பெருமழை பொழிந்து பெரும் வெள்ளம் வந்து அடித்து மோதினாலும் அந்த வீடு அசையாது. மற்றவர்களுக்கு வருகிற எந்த உபத்திரங்கள், நஷ்டங்கள், எந்த தோல்விகள், துன்பங்கள் வந்தாலும் இந்த வீடு நிலைச்சு நிற்கும். ஏன்னா இப்ப இந்த வீடு இந்த வார்த்தையின் மேல நிக்குது. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை எனக்கு தாயும் சகோதரனுமா இருக்கிறான். இயேசுவுக்கு நெருங்கின உறவா மாறிடுறோம். எப்ப?
அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். அப்ப செய்யறதுக்கு முன்னால முதல்ல அந்த வார்த்தையை கேட்டு வாயில சொல்லணும். அதனாலதான் அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்துல கையை நீட்டினா ஏதாவது அற்புதம் நடந்துறதாதானே நாங்க வந்தோம். அற்புதம் நடந்துரும். ஆனா வீட்டுல போய் ஒரு வாழ்க்கை வாழணுமே. அன்றாடம் உங்க வீட்டுக்குள்ள அற்புதமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வழியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆசீர்வாதமா இருக்கணும், ரொம்ப நீங்க நல்லா இருக்கணும். அடுத்த தடவை ஒரு அற்புதம் தேவைன்னா ஐயா கையை நீட்டும் பொழுது தலையை கொண்டு வரணுமே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வீட்டுக்குள்ள இருந்துட்டு விசுவாசிச்சுனா நீயே உன் தலையில கையை வச்சு நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னாலே போதும், உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் கடந்து வர்றதுக்கு. அப்ப விசுவாசத்தோடு கூட அது சொல்றது. அப்ப இயேசுனுடைய இருதயம் எப்படி இருந்ததோ அதே இருதயம் நமக்கு இருப்பதற்காக தான் தேவன் இந்த வார்த்தையை கையில கொடுத்திருக்கிறார். உங்களை சுத்தி 1000 வார்த்தைகள் வரலாம், கவலைப்படுவதற்கும் தோல்விகளான வார்த்தைகளும். இன்னும் சொல்ல போனா உங்களை பலவீனப்படுத்துற, சோர்ந்து போக பண்ண சில ஆட்கள்லாம் பார்த்தாலே நமக்கு சோர்வாயிரும். பேசலாம் வேணாம், பார்த்தாலே போதும். ஆனா அதுக்கு மத்தியில உங்களுக்காக நீங்க என்ன பேச போறீங்க? உங்களுக்காக மற்ற மனிதர்கள் பேசுறது இல்ல, உங்களுக்காக கடவுளும் பேசி வச்சிருக்காரு, அது நடக்க போறது இல்ல. நீங்கள் எதை பேச போறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையாய் மாறப்போகிறது. அப்ப வேதத்துல பல அறிக்கைகள் இருக்கு பாருங்க. இது நம்ம ஏதோ சொந்த கருத்துல நம்ம பேசிடல. வேதத்துல பல அறிக்கைகள் இருக்கு. பாவ அறிக்கை பண்றோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேத அறிக்கை அப்படின்னாலே பாவ அறிக்கைன்றது தான் நினைச்சிருக்கிறாங்க. பாவ அறிக்கை பாவம் செய்யும் போது தான் அது செய்யப்படுகிறது. வெறும் பாவ அறிக்கை மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவினால நமக்கு இந்த மீட்பில செய்து முடித்த காரியங்கள் என்னென்னலாம் எனக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. வாயை திறந்து அதை தேடி கண்டுபிடிக்கிறது. சில காரியங்களை வேதத்துக்குள்ள, ஏன்னா இது அன்றாட உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம்ஒர்க். வீட்டில் வேதத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும், இந்த வேதம் எப்படி உங்களுக்கு பிரயோஜனப்படுது, விசுவாசம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிறது. அப்ப பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக அந்த மீட்பில் எனக்கு என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார், அதை வாயை திறந்து பேசுறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நான் மீட்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் பாவம் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். மீட்பின் மூலமாக இன்னைக்கு நான் கிறிஸ்துவோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவோடு கூட நான் உன்னதங்களிலே வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். வாயை திறந்து இதெல்லாம் சொல்லும் பொழுதுதான் உங்களுக்குரியதை மாற ஆரம்பிக்கும். உங்களுக்காக யாரோ சொல்றது இல்லை. ஆனா இதை விட்டுட்டு நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க அடுத்த நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். தெரியுமா, எனக்கு எத்தனை 1000 கடன் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல இதெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு உன் வாழ்க்கையை புது திசைக்குள்ள கொண்டு போறதுக்கு, சின்ன இந்த சுக்கான சரியான திசைக்கு நடத்துங்க. சரியான திசைக்கு நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க எப்படி நிலையில, என்ன நிலையில இருந்தாலும் சரி, பரிசுத்தமா இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னா போட்டிருக்கு, விசுவாசமா இருக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப விசுவாசம் வந்துட்டாலே பரிசுத்தம் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்குள்ள ஒரு புது பிறப்பு ஒன்று நடந்திருக்குது. உங்க ஆவியில மறுபடி நீங்கள் பிறந்தவர்களா இருக்கிறீங்க. அப்ப உங்க ஆவிக்குள்ளாக நடந்த அந்த காரியங்களை நீங்கள் அறிக்கை பண்றது, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிய ஆவிக்குள்ளாக தேவன் தம்முடைய ரகசியங்களை எனக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அன்றாடம் நான் தேவனுடைய ரட்சிப்பு மீட்பினுடைய அந்த கிரியைகளை நான் வாயை திறந்து பேசும்போது என் வாழ்க்கையில அப்படியே அது நடக்க ஆரம்பிக்குது. மூணாவது, பிதாவுக்கு கிறிஸ்துவின் மூலமாக நான் என்னவாக இருக்கிறேன். பிதாவிற்கு கிறிஸ்துவின் மூலமாக நான் இந்த பூமியில என்னவாக இருக்கிறேன். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளா இருக்குது. அன்றாடம் நான் எடுத்து இதை வச்சு இந்த அடிப்படையில் அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நிருபங்களை பார்த்தீங்கன்னா, அவருக்குள் பிரியமானவருக்குள் கிறிஸ்துவுக்குள் திரும்ப திரும்ப இது சொல்லப்படுது. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நீங்க இன்னைக்கு நீங்க உணர்றது. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை உங்களுக்குரியது இல்ல, இது குறைவானது. இது நீங்க நம்பி இன்னைக்கு பாவம் உலகத்துல அறியாமையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆள்லாம் ரொம்ப நல்ல திடகாத்திரமா இருப்பாங்க. ஆனா டாக்டரோட ரிப்போர்ட் வேற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கோம். சொல்லியிருப்பாரு 6 மாசத்துக்கு நல்லா இருப்பாரு, ஏதோ அவருக்கு நல்லது கெட்டதை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆளை பார்த்தா அப்படி தெரியாது, ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ரிப்போர்ட்டு தான் உண்மை. ஏன்னா அவருடைய கண்டிஷன் அப்படி இருக்குது உலகத்துல. ஆனா இந்த ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டை விட நிஜம் பக்கத்துல கூட நிக்க முடியாது. அதனாலதான் இதை நீங்க அடிக்கடி இந்த கண்ணாடியை பார்க்க 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 இந்த சாயல் உங்களுடைய சாயலாக மாற ஆரம்பிக்கிறோம். அப்ப இன்னைக்கு பிதாவினுடைய வலது பாரசத்தில் கிறிஸ்து அமர்ந்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதனுடைய பலனை அறிக்கை செய்கிறது.
இயேசுனுடைய இன்னைக்கு 2000 ஆண்டு காலமா ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஊழியம்? பிரதான ஆசாரியராக இருந்து மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கார். என்ன ஊழியம்? நாம் அறிக்கை பண்ணுகிறவைகளின் பிரதான ஆசாரியர். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அங்கிருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறார். வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நாம் அறிக்கை பண்ணுகிறவைகளின் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அடுத்து தேவன் எனக்குள்ளாக இருந்து, அல்லது அவருடைய வார்த்தை எனக்கு என்ன செய்யக்கூடும், தேவனுடைய வார்த்தை எனக்காக என்ன செய்யக்கூடும் உள்ள இருந்து இந்த மெத்தடில் தான் உள்ள வேதத்துக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்குது. இதோடு கூட நான் இந்த ஆங்கிள் நான் பார்க்க என் வாழ்க்கையில தேவன் விரும்புகிற மாற்றங்கள் உள்ள உண்டாகுது பாருங்க. அடுத்து மனுஷன் ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்கினார்? கிறிஸ்துவுக்குள் நான் என்னவாக இருக்கிறேன், எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் நான் எப்படி உண்டாக்கப்பட்டவனாக இருக்கிறேன்? நான் தேவனுடைய சாயின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தின்படி நான் உண்டாக்கப்படலை. இந்த உலகத்தில் ஜாதி வச்சு பார்க்குது, அப்படி நான் உண்டாக்கப்படலை. கடவுள் என்னை அப்படி உண்டாக்கலை. நான் குரங்குல இருந்து வந்தவன் இல்லை. நான் ஒரு செல் உயிரி அமிபாட்ட இருந்து நான் வந்தது ஆள் இல்லை. நான் தேவனிலிருந்து வந்திருக்கிறேன். அப்போ வேதம் முழுசும் பார்த்தீங்கன்னா உங்களை குறித்து தான் பேசுகிறேன். நம்ம நினைக்கிறேன் இது ஏதோ கடவுளுடைய புத்தகம். கடவுளுடைய புத்தகம் இல்லைங்க, இது உங்களுடைய புத்தகம். உங்களுக்காக உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற காரியத்தை நீங்க வாசிக்கும் போது பார்த்தா, அப்ப இது கடவுளை வெளிப்படுத்துறது இல்லை, என்ன எனக்கு வெளிப்படுத்துறாரு. அவருடைய சாயின்படி ரூபத்தின்படி நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப ஏதேன் ஆண்டவர் உண்டாக்கிட்டு சொல்றார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார் அப்படின்னா நீ நல்லா இருப்ப. எப்படி? ஆண்டு கொள்ளுவாய். ஆண்டு கொள்ளுவாய் அப்படின்னா அது யாருடைய வார்த்தை? ராஜாக்களுக்கான வார்த்தை. அப்ப ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? நீ இந்த பூமியில ராஜாவாய் இருப்பாய். அப்ப சபை ராஜாக்களின் சபை. நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, பார்க்கறதுக்கு அப்படி தெரியல, ஆனா நான் இங்க வேதத்துக்குள்ள இருந்து தான் உங்களை பார்க்கிறேன். அதனாலதான் உங்களுக்கான மரியாதை. இது இப்ப நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ இருக்கிறதுல நம்ம பெஸ்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஃபியூச்சர்ல ஆண்டவர் மனசுல உள்ள வைக்கிறாரு. சபை எப்படினாலே ராஜாக்கள் வருகிற கூடுகிற ஒரு இடம், ராஜாக்களின் சபையாத்தான் இருக்கணும். ஏன்னா தேவன் அப்படித்தான் மனிதர்களை உண்டாக்கி இருக்கிறார். அவன் பாவத்துல நொடிஞ்சு போய் நொந்து போய் வேதனை வழியோடு கூட வரும்பொழுது இங்க அவங்கள வச்சு நம்ம ட்ரீட் பண்ற அந்த விதம் இருக்குதே, அதுவே அவங்கள நிமித்தணும், உட்கார வைக்கணும். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நமக்கு இந்த பூமியில ஒரு சரியான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு காட்டணும் பாருங்க. அதெல்லாம் வாயை திறந்து பேசணும். நான் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சாயின்படி அவருடைய ரூபத்தின்படி நான் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவனுடைய பார்வையில தேவனால் உண்டாக்கப்பட்ட ராஜாவாக ராணியலாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, வீடுகளில் உட்காந்து இந்த மாதிரி தியானிக்க பழகுங்க. வேதத்தோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு உண்டாகட்டும். இது வரைக்கும் வாட்சான் அப்படியே வாட்சங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலங்க, அதனால அதிகமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி பாருங்க, இந்த ஆங்கிள் நீங்க வாட்ச பாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை அடுத்த செழுமையா நம்மளை கொண்டு போறதுக்காகத்தான் நான் எதிர்பார்க்காத காரியங்கள், எனக்கு வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் உற்சாகத்தோடு கூட நீங்க தீர்மானிச்சு இங்க வந்து உட்காரணும். அப்ப ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை வாயை திறந்து சொல்லுங்க. ஏன்னா வாயை திறந்து சொல்றதனுடைய முக்கியத்துவத்தை நிறைய பார்த்தோம். எப்படி நீங்க பேசினாதான் அது உங்களுக்குரியதாய் மாறும். வாயின்கிறது வெறுமனே சாப்பிட்றதுக்காக ஆண்டவர் கொடுக்கல, யாரையோ திட்டுறதுக்காக கொடுக்கல, உங்க வாழ்க்கையை நடத்துவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டது. எனக்கு இப்படித்தான் ஆகும், என் பிரச்சனை இப்படி இருக்கு, என் தேவைகள் இப்படி இருக்குது, என் வாழ்க்கையை சுற்றிலும் மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அது எனக்கு இப்படி நடக்க கூடாது, இப்படி இந்த பிரச்சனை மாறணும், இந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனாக்க பிரச்சனையை சொல்லியே சம்பந்தப்பட்ட ஆட்கள் பார்த்தீங்கன்னா விலகி போயிடுறாங்க. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதனால இனிமே நான் இங்க வரமாட்டேன். பிரச்சனை சரி செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யறாரு? அந்த இடத்துக்கு வர்றதே இல்லை. பிரச்சனைக்கிற குடும்பம், அதனால என்ன பண்றது? குடும்பத்தை மாத்திடுறது. எப்படி தப்ப வாழ்க்கையை மாத்துறது? அதுக்கு தான் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்காரு. வீட்டுல பிரச்சனையா, விசுவாசத்துக்குள்ள வந்துருங்க. சரீரத்துல பிரச்சனையா வந்துருங்கன்றார். தொழில பிரச்சனையா, பண விஷயத்துல குறைவா வந்துருங்க. இங்க இருந்துதான் உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார்.
அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வேதம் எங்கெல்லாம் சொல்லுதோ அதை இனங்கண்டு அந்த இடத்த வாசிக்க பழகிறது. வாசிங்க கலாத்தியர் 4. சென்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, ஏன்னா நிறைய கேட்குறோம், ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். கலாத்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அனுப்பினார்னா இது பாஸ்ட் டென்ஸா, பிரசண்டா, ஃபியூச்சரா? அனுப்பினார் அப்படின்னா முடிந்து போன ஒரு காரியம். என்ன முடிஞ்சிருக்குது? தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். என்னைக்கு இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இணைக்கப்பட்டீர்களோ இந்த குடும்பத்தில், அந்த நாளில் உங்களுக்குள்ள நடந்த அதிசயம், உங்களுக்குள்ள நடந்திருக்கிற அற்புதம் என்னவா? தமது குமாரனுடைய ஆவியை. அந்த குமாரன் எப்படி பேசினாராம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி இன்னைக்கு தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற தமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய்னா இங்க இருந்து நீங்க பேசணும். இல்லை நான் அடிமையா இருக்கிறேன், நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், நான் பெரிய பாவியா இருக்கிறேன், நான் தரித்திரனா இருக்கிறேன், கடவுளுக்கு விரோதமா, இந்த வார்த்தைக்கு விரோதமா எதையாவது ஒன்று பேசினா அவங்க யாரா? பிதா என்ன சொன்னாரோ அதையேத்தான் நான் சொல்றேன், என் சுயமாய் நான் எதையும் சொல்லுவதில்லை. அப்ப பொய்யன், பிசாசானவன், பிசாசின் பிள்ளைங்க தங்கள் சொந்தத்தில் இருந்து எடுத்து அந்த சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறார்கள். அவங்க யாரா இருப்பாங்களாம்? வேதம் சொல்லுது. அதனாலதான் நாம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருந்துட்டு சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினாலதான் எனக்கு என்ன பேசுன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் ஒன்றுக்கு கடைசி நாள்ல கணக்கு கொடுக்கணுமா? இது ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது இங்க வாசல்ல ஏதோ கபிரேல் தூதன் இங்க நின்றுட்டு அப்படியே அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இந்த வருஷத்துல இந்த அம்மா எத்தனை தடவை சர்ச்சுக்கு வந்தாங்க, அதை வச்சு இங்க ரிவார்டு கொடுக்க போறது இல்ல. வீட்டுக்குள்ள போய் இங்க இருந்து எழுந்து இப்ப வீட்டுக்கு போவீங்க, வண்டியில போகும்பொழுதே ஆரம்பிக்கும். சொந்தத்துல இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கோமா, தேவன் சொன்னதை பேசிட்டு இருக்கிறோமா? ஏன்னா அங்கேதான் தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் இருக்கக்கூடிய ஒரு இடமாக உங்கள் இருதயம் இருக்குது. தமது குமாரனுடைய ஆவியை இன்னைக்கு உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இருக்கிறார்னா இன்னைக்கு நீங்க அடிமைன்னு பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இயேசுவுக்கு அடிமை, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆண்டவர் சொல்ற மாதிரியே செய்யறதுக்காக அவங்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நான் இயேசுவினுடைய அடிமையா இருக்கிறேன், இயேசுவின் அடிமையா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நல்லா இருக்குது. ஆனா வேதத்தின்படி அது சத்தியம் இல்லை. வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிற, புத்திரனா இருக்கிற, குமாரனா இருக்கிற. இதை வாயை திறந்து சொல்லும் போது உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும் பாருங்க. உங்க ஜெபத்துக்கு ஜெபிக்கும் போது எனக்கு பதில் வருமானு எத்தனை நாள் நம்ம சந்தேகத்தில் ஜெபம் பண்றோம். அதெல்லாம் உடைக்கப்படும். எப்ப இதெல்லாம் சொல்லி பார்க்கும் போது காலையில எந்திரிச்சு இதெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி வார்த்தைகள்ல ஒரு 20 நிமிஷமாவது உட்காந்து பேசணும் வாயை திறந்து. கிறிஸ்துவுக்குள் நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடையவனா நான் இருக்கிறேன். தேவன் அன்றாடம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் அவரே எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். நான் அடிமை இல்லை, நான் பாவி இல்லை, நான் தரித்திரம் முடிச்சவன் இல்லை, குறைபானவன் இல்லை, தோத்து போனவன் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அப்ப இயேசு என்ன பண்ணார்? லாசருடைய கல்லறையில் போய் நின்றுட்டு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்து நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே கூப்பிடுறாரு பாருங்க. இப்ப நாம எப்படி கூப்பிட்டு இருக்கோம்? பிதாவே எப்போதாவது நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர், அதற்காக உம்மை. அப்படியா? பிதான்ற அந்த அறிவு வந்துருச்சு அப்படின்னா எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். எப்போதாவது இல்ல. ஜெபத்துல ஒரு தைரியம் வச்சு 4 நாள் ஆகுது. பிதா என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர் இருக்கிறார், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபத்துக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. உறவு எனக்கும் பிதாவிற்கும் எப்படி உண்டா இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய மீட்பின் மூலமாய் வந்திருக்கிறது. இதெல்லாம் நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுதுதான்
உங்களை சுற்றி ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம், ஏதோ ஒன்று எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி இல்லை, நடக்க ஆரம்பிக்குது. இதை சொல்ல சொல்ல சொல்லதான் அந்த வாழ்க்கை உங்களை சுற்றி மாற ஆரம்பிக்குது. நல்லா எழுந்து நின்று முதல்ல அந்த வார்த்தைகளை பேசுங்க, வாயை திறந்து. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவு மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நீ புத்திரனாய் ஆயிட்ட அப்படின்னா, சுதந்திரம் அப்படின்னா சொத்துக்கு நீ சொந்தக்காரனாயிட்ட. இந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துடக்கூடாது. அதுக்குத்தான் அந்த பக்கத்தெல்லாம் பிசாசு பார்க்கவே விடுறதில்ல. அப்படியே சுவிசேஷத்தை வாசிக்கிறது இல்லை சங்கீதம் வாசிக்கும் போது அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஏன்னா அவரும் நம்மளை போலவே பாடம் அனுப்பிச்சுட்டு வந்து பேசிட்டு இருப்பாரு, நல்லா இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு தீர்க்கது ஏசாயா தீர்க்கதரிசனத்துல இடத்துல உன் வனாந்தரம் செழிப்பாய் மாறும், அல்லேலூயா என் வனாந்தரம் செழிப்பாய் மாறப்போகுது, நல்லா தான் இருக்குது. இது அடிப்படை, இதுதான். கொஞ்சம் நிருபங்களுக்குள்ள வாங்க. சிலுவைக்கு பின்னால என்ன நடந்திருக்கு என் வாழ்க்கைக்குள்ள, அன்றாட நான் என்ன செய்யும்படி ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார், இதை செய்யணும். என் குடும்பத்தினுடைய கலாச்சாரம், என் குடும்பம் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு, அது பிறகு வளர்ப்புறேன். இதுதான் உங்க குடும்பம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதா உங்களுடைய குடும்பமா இருக்கு. இந்த குடும்பத்துக்குன்னு சில ஒழுங்குமுறைகள் இருக்கு, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நீங்க பிஹேவ் பண்ணணும். சிலர் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் பண்றதுல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தினுடைய அது அந்தஸ்தாவே தெரியும். இப்படித்தான்டா இருக்கணும், இப்படித்தான் நீ சாப்பிடணும், இப்படித்தான் நீ பிஹேவ் பண்ணணும், யார்ட்டையும் இப்படித்தான் பேசணும் சொல்லி கொடுத்தே வெளியில கொண்டு வர்றாங்க. இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது குடும்பத்தினுடைய கௌரவம் அதில் இருக்குது. இப்போ ஆண்டவர் தன்னுடைய நீதியின் சால்வை உங்களுக்கு உடுத்தியாச்சு, ராஜாவை கேட்ட எல்லாமே உங்களுக்கு உடுத்தியாச்சு. வளத்துல அப்படி ராஜ வளத்துல வச்சு உங்களை அப்படி கூட்டிட்டு போறாரு. யாராவது ஒருத்தங்க ராஜா விட்டு பிள்ளைன்னு நினைச்சிட்டு உங்கள்கிட்ட கையை கொடுத்து பேசும்போது அப்பதான் தெரியும், ஆகா ஐயோ ராஜா விட்டு பிள்ளை பாவம் அப்படியே இருக்கிறது. அதுக்கு முதல்ல மாத்துங்க, இதை மாத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம வளர்றது பெருகிறதுலாம் தன்னை போல நடக்க ஆரம்பிச்சிடும். வாயின் வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தையை உள்ள வச்சு உங்க வாழ்க்கையில் அன்றாட அதை எடுங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உங்களுக்கானது, உங்க பிரச்சனையை அந்த பொறுப்பெடுங்க. அதை விட்டுட்டு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் காரணம் சொல்றது, வந்தது சரியில்லை, வாச்சது சரியில்லை, பெத்தது சரியில்லை. ஆண்டவரே நான் எடுக்கிறேன், எப்படி உங்களுடைய வார்த்தையை வச்சு இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணாம நான் விட போறதில்ல. இது எனக்கும் வார்த்தைக்குமானது, ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி எடுக்கணும். நாம் இப்பொழுது அடிமையாக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப புத்திரனாய் இருக்கிறீர்கள், உங்களை பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குது. வித்துக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் நீங்க, அதுதான் உங்களுக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள இருந்தது அந்த வித்துக்குள்ள இருக்குது. அதுதான் அவருடைய வித்து தான் அந்த தேவனுடைய வார்த்தையா இருக்குது. வேதம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை ஆவியானவருக்கு என்று நீங்கள் பிரித்து எடுக்கணும். அவர் உங்களை நடத்துவார். அதுல இருந்து சத்தியங்களை உடைக்கும் பொழுது அது உங்களுடையதாய் மாற ஆரம்பிக்கும். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிற உங்களுக்குள்ள அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிறேன், தேவனுடைய வல்லமையால் நிரம்பி இருக்கிற, தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுறேன்னாக்க முதல்ல ஆண்டவர் செய்யறது என்னன்னா இந்த ஆவியத்தான் நீங்கள் உடையவர்களா இருக்கிறீங்க. எந்த ஆவி? கிறிஸ்துவினுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த தேவ ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாராம். அப்ப வெறுமன அந்நிய பாஷை பேசுறதுக்கான ஆவியானவர் இல்ல. நான் நார்மலா இருக்கும் பொழுதும் இயேசு எப்படி இந்த பூமியில இருந்து பிதாவினுடைய வார்த்தைகளை பேசினாரோ அப்படி என்னை பேச வைக்கிற ஆவியானவர். என்னை நானே கண்ட்ரோல் பண்றது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ண விட்டு கொடுக்கிறது. அப்ப இந்த பக்கங்களுக்குள்ளாம் போனா தானே தெரியும். நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ. எதற்கு? எதை ஒன்று செய்யறதுக்கு இல்ல, பேசுறதுக்கு முதல்ல அவர் நடத்துறாரு உங்களை. பேசாத, அதனாலதான் தப்பா பேசினா மனசு கஷ்டமாகுதா? ஆகுதா? ஆகணும். யார்ட்டையாவது நம்ம சண்டை போட்டாலோ அல்லது ஏதோ ஒரு தப்பா பேசிட்டாலோ உள்ளுக்குள்ள ஒன்று நடக்கும்.
புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா ஆவியானவர் நடத்தாததை பேசியிருக்கிறீங்க, ஆவியானவர் சொல்லாததை பேசியிருக்கிறீங்க. அது என்ன காரணமானாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய ரத்தத்தினால என்னை கழுவும், இதுக்கு தான் பாவ அறிக்கை. அடுத்ததே ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறேன், நான் இப்பொழுது உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன். கழுவுங்க கழுவுங்க கழுவுங்கன்னு சொல்லி ஒரு நிச்சயம் இல்லாமையே கழுவிக்கிட்டே இருக்கிறது இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கையை கழுவிக்கிட்டே இருப்பான் மாதிரிங்களா? எப்போ எதையாவது ஒன்று தொட்டிருப்போமோ, ஒருவேளை மறந்து போய் தொட்டிருப்போம், கழுவிக்கிடுவோம். ஆளே பார்த்தீங்கன்னா இப்படி டென்ஷன்லேயே இருப்பான். அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வில் இருக்கக்கூடாது. செஞ்சிருக்கிறேன், எனக்கு நிச்சயமா தெரியுது, தப்பா பேசிட்டேன்னு எனக்கு தெரியுது, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை நான் பேசலை, ஆவியானவரே என்னை மன்னிங்க, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க. அடுத்து வந்து மற்ற வேலையில பார்க்கணும். குழாய்க்கு கீழேயே நிற்கக்கூடாது. நிறைய வேலை இருக்குன்னு இந்த பூமியில தேவனுக்காக கடவுளுக்காக பயன்படுத்தப்படும்படி ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிற. இப்ப நாம் புத்திரர்களாய் இருக்கிறோம். அப்ப அடிமைகள் நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறார். அடிமைகளாய் இருக்கிறோம் என்று அவர் சாட்சி கொடுக்கல. அதனாலதான் தைரியமா அவரிடத்துல வாங்க. பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த தைரியத்தோடு கூட வரணும். தேவன் நீங்கள் இருக்கிற அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் செய்யும் போது செய்யறதுக்கு முன்னாலேயே ஒரு தவறை செய்ய போறீங்கிற வரைக்கும் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிந்தவர் தான் உங்களை நேசிக்கிட்டு இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் என்னைய நீங்க இருக்கிற வண்ணமா நீ ஏன்ட்ட வா. எதையோ உன்னை மாத்திக்கிட்டு எதையோ கழட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் நான் பரிசுத்தமாக்கிட்டு உன்னால முடியாது. என்கிட்ட வராம உன்னால பரிசுத்தமா இருக்க முடியாது. ஒரு வாலிப பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் கொடுக்குறேன், தம்பி இதை வாசியா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு தொட பயப்படுறான். ஏப்பா அப்படின்னா, இல்லை இதை தொடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நல்லது, அந்த அளவுக்கு நீ உணர்ற, நல்லது. சரி என்ன செய்ய போற? இல்லை நான் என்னைய சரி பண்ணிட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன். உன்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த பைபிளே உனக்கு தேவையில்லை. உன்னாலேயே உன்னைய சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த வேதமே உனக்கு தேவையில்லை, வார்த்தை தேவையில்லை, சிலுவை தேவையில்லை. ஏன்னா உன்னாலதான் உன்னாலே சரி பண்ண முடியுதே. இயேசுவே உனக்கு தேவையில்லை. நீ சரி பண்றதுக்கு இதை திறந்து வாச்சாதான் உன்னை சுத்தமாக்க முடியும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வார்த்தையினாலே, தன் இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. இதை சுத்தம் பண்றதுக்கு இதைத்தான் வாசிக்கணும். அதனாலதான் இது ஏதோ பரிசுத்தவான்களுடைய புத்தகங்கள்ல இதை வாசிக்கும் போதுதான் ஒரு பாவியே பரிசுத்தமாக்கப்படுறான். அந்த பலன் இதுக்குள்ள வருது. பாவத்தை ஜெயிக்க, சாபத்தை தரித்திரத்தை ஜெயிச்சு இந்த பூமியில ஒரு சக்சஸான ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கு. அப்ப பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ள வரணும் பாருங்க. எங்கேயாவது போய் தவறான ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ஏன்னா 2ஆம் வருகைக்கு நம்மளை நம்ம ஆயத்தமாக்கணும். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமயமா இருக்குது, ரொம்ப குயிக்கா வரப்போகுது. இங்க இருந்துகிட்டு பரலோகத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கிறது. நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்மளை பூமியில தான் ராஜாவா வச்சிருக்கிறார். ஒரு வேலை இருக்குது. அப்ப நான் ஆண்டவரை தரிசிக்க வேணாமா? நான் ஆண்டவரை நான் பார்க்க வேணுமே, ஆண்டவரை நான் பார்க்கணுமே என்று காண்பேனும் இந்த இன்ப காணானை. அவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் பார்க்கறதுக்கு நீ ஒன்றும் போக வேண்டாம். அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது குதிச்சு தப்பிச்சு எப்படியாவது ஒரு பஸ் வரும், ஏறி ஆளா போய் சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருவோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்குது. வெளிப்படுத்தல இங்க இருந்து கிளம்பி போன பரலோகத்துக்கு போன 2 குரூப் இருக்கு. ஆண்டவரே போன வாரம் தான் எனக்கே காட்டினாரு. அப்ப பாஸ்டர் நீங்களும் பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? பரலோகத்துக்கு போயிட்டு வரல, வெளிப்படுத்துக்குள்ள போனாலே பரலோகத்துக்கு போயிட்டு வந்ததுதான். போனா இங்க ஒரு குரூப் நம்ம குருத்தோலையில பார்த்த மாதிரி வெள்ளை அங்கியை தரித்து குருத்தோலையை பிடித்து உன்னதமானவருக்கு, இந்த தெய்வ ஆட்டுக்குட்டியானவருக்கு ஓசன்னா, ராஜாக்களின் தேவனாயிருக்கிறவருக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி சொன்னாங்களாம். ரொம்ப பார்க்கறதுக்கு பரவசமா இருந்துச்சு. ஓகே, நம்மளும் அந்த கூட்டத்துக்குள்ள தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்பை காட்டுறாரு. காட்டின உடனே ஐயோ இது நம்ம குரூப் இல்ல. எந்த குரூப்பு? வெள்ளங்கியை தெரிச்சு குருத்தொலை பிடிக்கிற குரூப்ல நம்ம இல்ல.
பெரும் திரள் அங்கே இருந்தது. பல பாசைக்காரர்கள், பல பல ஜாதிக்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க. திரளான எண்ணிக்கையோட அங்கே இருந்தாங்களாம். ஆனால் இன்னொரு குரூப் ஒன்று இங்கே இருக்குது. அதை காட்டின உடனே ஆண்டவரே என்னைய இந்த குரூப்புக்குள்ளே தான் நான் வரணும். என்னன்னா, அங்கே அவர்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலித்து கொண்டிருந்தார்கள். அந்த குரூப்புக்குள்ளே தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறாரு. இந்த ரெண்டு குரூப்பும் எங்கே தீர்மானிக்கப்பட்டது தெரியுமா? பூமியில் தீர்மானிக்கப்படுது. எப்படி? சிலருடைய செயல்கள், சிலருடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக நியாய தீர்ப்புல போய் நிற்குது. விசுவாசிகள் நியாய தீர்ப்புல போய் நிற்கிறாங்க. இந்த நியாய தீர்ப்பு பரலோகமா நரகமான்ற நியாய தீர்ப்பு இல்ல. பூமியில இருக்கும் பொழுது இந்த வெளிச்சத்தை வச்சு, இந்த வார்த்தையை வச்சு ஒரு விசுவாசியே நீ என்ன சாதிச்ச, உனக்கு நான் இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு திறமை, உனக்கு ஒரு கணவன், உனக்கு ஒரு மனைவி, பிள்ளை, உனக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, ஆற்றல், திறமை, கிருபை, வரங்கள் எல்லாத்தையும் நான் கொடுத்திருந்தேனே, இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சிச்ச காண்பி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் திரளாம் நிக்கிறாங்களாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணும்போது பொண்ணு, வெள்ளி, விலையேறப்பட்ட கற்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புல்லு, மரம், வைக்கோல். இப்ப நான் கடவுளுடைய சித்தத்தை விரும்பி கடவுள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில வெள்ளியும் பொண்ணும் விலையேறப்பட்ட கற்களுக்குடைய சமமான காரியங்கள் எனக்குள்ள இருக்குது. அவர் தமது நியாய தீர்ப்பில் தன்னுடைய கண் பார்வையினாலேயே அக்கினியாக அதை அப்படியே ஸ்கேன் பண்ணா இந்த அக்கினிக்கு முன்னால வைக்கோல், புல் எல்லாமே எரிஞ்சு போயிருது. எனக்குள்ள இருக்கிற வெள்ளியும் பொண்ணுமா நிக்குது. இப்ப யாரிடத்துல வெள்ளி பொண்ணுமான செயல்கள் அதிகமா இருக்குதோ நட்சத்திரங்களாக பரலோகத்துல ஜொலிக்கிறாங்களாம். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா லோடு லோடா பாத்தீங்கன்னா வைக்கலாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கு. கர்த்தருக்காக 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 செஞ்சு செஞ்சு லோடு லோடா பாத்தீங்கன்னா வைக்கலும் புல்லுமா வச்சு நிக்குது. கண் பார்வை இப்படி வந்துட்டு இப்படி போகும்போது ஒண்ணுமே இல்லையா. இவர் அக்கினியில் தப்பி பிழைத்தது போல இவர் நிற்காரு. அப்படிப்பட்ட ஆள் இங்க எப்படி நிற்பாராம்? வெள்ளை அங்கேயே தரித்து, சரி கையில ஒண்ணு இல்லை, இந்த குருத்தோலை பிடிச்சுக்க, ஏன்னா இங்க இருந்து நீ ஒண்ணுமே நீ கொண்டு வரல. அவ்வளவு செஞ்சேனே கடவுளுக்காக, இத்தனை மணி நேரம் நான் நின்னேனே, இவ்வளவு உபவாசம் போட்டனே, இவ்வளவு காரியங்களுக்கு. ஆண்டவர் சொன்னார், இந்த எல்லாம் போச்சு, இது எதையுமே கடவுள் சொல்லாததை நீயா செஞ்சுட்டு இருக்கிற. கடவுள் தான் கடவுளுக்காக. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா கடவுளுக்காக வீட்டுல கவனிக்காம, புருஷனை கவனிக்காம, பிள்ளைய கவனிக்காம, பேக்க தூக்கி மாட்டிட்டு இங்கே அந்த உபவாசம், நாளைக்கு இந்த உபவாசம். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல வீட்டை போய் கவனி, நான் சொன்னதை செய், குடும்பத்தை கட்டு. என் புருஷன் ரட்சிக்கப்படாதவர், ரட்சிக்கப்பட்ட ஆட்களோடு கூட இருந்தா தான் எனக்கு அப்படியே ஆவியில நிரம்புற மாதிரியே இருக்குது. தப்பு. முதல்ல உன் நடத்தினால உன் புருஷனை ரட்சிப்புகளை கொண்டு வா, அதுதான் கடவுளுடைய சித்தம். இப்போ ஒரு மனுஷன் அங்கே போய் உட்காந்துருந்து அந்த புருஷனை கடவுளுக்குள்ள நடத்துறதுக்காக சில காரியங்கள் செய்யறாங்களே, அது வெளியிலேயே தெரியாது. ஆனா கடவுளுடைய பார்வையில் அது வெளியேற பெற்ற பொண்ணு, வெள்ளி, கல்லுக்கு ஒப்பா இருக்குது. உன்னை செஞ்சு அப்படி சாதிக்கிறாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அம்மா பேக்க மாட்டிக்கிட்டு பல ஊர் போயிட்டு வந்துடுறாங்க. குடும்பத்தை விட்டாச்சு, பிள்ளைய விட்டாச்சு. எந்நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வருகை தான். சொன்னேன் இல்லையா, சென்னையில இருந்து ஒருத்தர் ஃபோன் போட்டு, ஐயா நான் உங்க இதை யூடியூப்ல பார்த்தோம், உங்க இதெல்லாம் உங்க சர்ச்சுக்கு நான் வரலாமான்னாரு. தாராளமா வாங்க. அப்புறம் தான் மெதுவாக இறக்கி விடுறாரு. இல்லை நாங்கள் ரெண்டாம் வருகை குறித்து நாங்கள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் பட விளக்கத்தோடு கூட நாங்கள் காட்டுறோம், நாங்கள் அந்த ஊழியத்தை செய்கிறோம், உங்கள் சபைக்கு வந்து நாங்கள் பண்ணலான் இருக்கிறோம், கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஐயா நான் இப்போ தான் ஏன் முதல் வருகைன்னு ஒன்று இருக்குது. அந்த வருகை வந்ததே இன்னும் என் ஜனங்களுக்கு இன்னும் முழுசாக நான் புரிய வைக்கல. முதல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பால் ஊட்டுற மாதிரி நான் ஊட்டி என் ஜனத்துக்கு நான் முதல் வருகையை முதல்ல நான் காட்டி கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க தூத்துக்குடி, நீங்கள் விரும்புகிற மாதிரி தூத்துக்குடிக்குள்ள நிறையா சபைகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அவங்கள மூவ் பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஓரமாக இப்போ தான் நாங்கள் இப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். சார் நாங்கள் முதல் வரியெல்லாம் முடிச்சுட்டு, மொத்தம் 65 புக்கு இருக்குது, முடிச்சுட்டு 66வது புத்தகத்தை நாங்கள் வரும்பொழுது நான் உங்கள் நம்பரை நான் பதிஞ்சு வச்சுக்கிறேன். கட்டாயம் நான் உங்களை கூப்பிடுவேன். கூப்பிடும் போது நீங்கள் கட்டாயம் வந்து எங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணையா. இதை நான் அவர்கிட்ட நான் தாழ்மையாக ரெக்வெஸ்ட் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அதில் அவ்வளோ கவனமாக இருக்கிறாரு ரெண்டாம் வருகையை குறித்து பேசுறதுல. ரெண்டாம் வருகைனால இப்போ முதல் வருகைன்னு ஒன்று இருக்குல்ல,
அந்த வருகையில் என்ன நடந்தது, அதனுடைய பலனை நம்ம அனுபவிச்சிருக்கிறோன்னா, அதை எதையுமே செய்யாம டைரக்டா 66 புக்கு தான் போகாதீங்கன்றாரு. முதல் புத்தகத்துல 2 அதிகாரமே இன்னும் நமக்கு முடியல. சாகர வரைக்கும் அது முடியாது. தேவனுடைய அவ்வளவு பெரிய ரகசியங்களை தேவன் வேதத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப அறிக்கை அப்படிங்கிறது இந்த பூமியில உங்களை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாக, உங்களை வெற்றி உள்ளவர்களா, மற்ற மனுஷன்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை கொண்டு வர்றதுக்கும் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த அறிக்கையை பண்ணும் பொழுது, இதனால வார்த்தையினால் இந்த உலகங்கள் ஜனிப்பிக்கப்பட்டது. இந்த உலகமே வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்ட உலகம். வார்த்தையால தான் அதை ஆண்டவர் டீல் பண்றாரு, அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க உங்க வாயை திறந்து சொல்ல சொல்ல சொல்லதான் உங்க வாழ்க்கையில அந்த உலகத்தோடு கூட உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டாகும். இந்த உலகத்தோடு இருக்கிற தொடர்பை கட் பண்ணிட்டு அந்நிய பாஷையிலே மிதந்து நான் பரலோகத்துக்கு நான் போய் சேர்ந்துடணும். இடத்தை அடைக்க வேண்டாம், போய் சேர்றது நல்லது. எவ்வளவு சொன்னாலும் கேட்கல அப்படின்னா ஆண்டவர் உன் மன விருப்பப்படி உனக்கு ஆக கடவுது. நம்ம இந்த பூமியில இருக்கணும். அவர் வர்ற வரைக்கும் நம்ம இந்த பூமியில இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படி தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எதற்காக? பூமியில, இந்த பூமியில நான் வாழ்றதுக்காக தான் ஆண்டவரால் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப வேதம் எனக்கு என்னவாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுதோ அதை நான் பேசுறது. இதுல பார்த்தீங்கன்னா, நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறேன், நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் கர்த்தருக்கு சொந்தமானவனாக இருக்கிறேன், நான் முற்றும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன், நான் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறேன், நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட அறிக்கையை தினந்தோறும் பேசணும். நான் என்னவா இருக்கிறேன், வாயை திறந்து சொல்றது. அடுத்து, நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதோ அதை செய்யறது, அதை பேசுறது. பிலிப்பியர் 4:13 போட்டிருக்கலையா? பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான். நீங்க எதையும் செய்ய எனக்கு தெரியாதுங்க, எதை செஞ்சாலும் எனக்கு வாய்க்காது, நான் எதை செஞ்சாலும் விளங்காம போயிடும், நான் எதை செஞ்சாலும் என் வாழ்க்கை தோத்து போயிரும் சொல்றது இல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தோத்து போன ஒரு தொழிலுக்குள்ள நீங்க போறீங்களா, முதல்ல இதை சொல்லிட்டு போங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா இங்க இருந்து தான் உங்களுக்கான ரகசியமே, இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான ரகசியமாவே இருக்க போகுது. எதுவுமே தெரியல, புதுசா ஒரு தொழிலுக்குள்ள போறோம் அப்படின்னா முதல்ல வாயை திறந்து சொல்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லி சொல்லியே பெரிய ஆள் ஆயிரலாம் பாருங்க. ஏன்னா இதுல தேவனுடைய பலன் உங்க வாயிலிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், என் பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாதியா, என் எதிரிக்கு கூட என் வாழ்க்கை, என் பிரச்சனை யாருக்கும் வந்துடக்கூடாது. என்ன சொல்ல வர்றாங்க, எல்லார காட்டிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்ல வர்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை கொஞ்சம் தூக்கி ஓரமா வை, இதை சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. இப்படிதான் வாயை திறந்து பேசுறது. ஆபிரகாம் 100 வயசு. என்ன சொல்றான்? ரோமர் 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்றார் இல்லையா, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்து எதை எண்ணினானாம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அப்ப அதைத்தான் நினைச்சிட்டு இருக்காரு, அதைத்தான் நம்புறாரு. தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் எப்படி வல்லவன் ஆகிறது? சூழ்நிலையை பார்க்கறது இல்ல, பேங்க் பேலன்ஸை பார்க்கறது இல்ல, சுத்தி மனிதர்கள் உங்களை குறித்து பேசுறத பார்க்கறது இல்ல, அல்லது உங்களையும் நீங்க பார்க்கறது இல்ல. வேதம் என்ன சொல்லுது? நான் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நான் பெறுகிற ஜாதியாய். அந்த ஆற்றல், அந்த எபிலிட்டி உள்ள இருக்கு, அதை தட்டி விடுறது தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள். வாயை திறந்து நீங்க பேசும்போது உங்களுடையதாய் மாறும். வேதத்தில் இருக்குல்ல, அதுவா நடந்துடலாம் இல்லையா? விதை தானா முளைக்காது, அதை எடுத்து கொண்டு போய் விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கணும், உங்க இருதயத்துல விதைக்கணும். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கிறது, உங்க குடும்பம் தலைக்கிறத செழிக்கும், என் எதிர்காலம் நன்றாய் இருக்குன்றத வாயை திறந்து பார்க்கிறது. அப்ப கடினமான இந்த உலகத்துல எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத இப்ப பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வெறும் அதிசயம் அற்புதத்தினால வாழ்க்கை போறதில்ல. அன்றாட நீங்கள் சந்திக்கிற கடினமான அந்த உலகம், நஷ்டங்களை ஏற்படுத்துகிற உலகம், துரோகமும் எல்லா பொல்லாப்பும் நிறைஞ்சிருக்கிற அந்த உலகத்துல பாதுகாப்பா வெற்றியோடு கூட வாழ்றதுக்கான வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வீடுகள்ல இதுவரைக்கும் பேசின அந்த வார்த்தைகளை ஒழிச்சிட்டு, நான் மாற்றப்பட வேண்டியவன்,
என் மனைவி இல்லை, என் பிள்ளை இல்லை, என்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் இல்லை. நான் மாற்றப்பட வேண்டிய ஆள். என்ன இது வரைக்கும் இருந்ததையே நான் சொல்லி சொல்லி பழகிட்டேன். இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன், இது தேவனுடைய வார்த்தையாகவே எனக்கு புறப்பட்டு வருது, என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக. இது என்ன ரொம்ப கடினமானதா? 7 மலையை தாண்டி 7 கடலை தாண்டி போய் எதையோ ஒன்று எடுத்துட்டு வா, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கை 1 இன்ச்சு தூரத்துல தான் இருக்கு. எந்த 1 இன்ச்சு? 1 இன்ச்சு தான். 1 இன்ச்சு தூரத்துல தான் உங்க வாழ்க்கை இருக்கு. எவ்வளவு நல்ல எதிர்காலம் எங்க இருக்குது? மூக்குக்கு கீழே வச்சு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் இருக்கும். உங்க எதிர்காலம், நல்ல எதிர்காலம் இங்கே தான் இருக்கு. உங்க வாய்க்குள்ள தான் இருக்கு. உங்களுக்காக யாரோ பேசுவாங்கன்னு எதிர்பார்க்க, கடவுளே பேசியிருந்தா எழுதி இவ்வளவு வச்சிருக்காரு, நடக்கல. வேற யாரும் உங்களுக்காக வந்து நல்ல காரியம் பேசன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? யாரோ ஒரு ஐயா தீர்க்கதரிசி வந்து, எனக்கு கடவுள் தீர்க்கதரிசியை விட பெரியவர், அவரே பேசி வச்சிருக்கிறாரு, ஆனா இத்தனை வருஷமா எனக்கு நடக்கலையே. அப்ப எப்பத்தான் அது நடக்கும்? உங்கள் இருதயத்துக்குள்ள போய் உங்க வாய் மூலமாய் புறப்பட்டு வரும் பொழுது நடக்கும். பிசாசின் கிரியில் அழிக்கணும். எப்படி? வார்த்தையால தான் அழிக்கிறோம். எப்படி வார்த்தை? இப்ப துப்பாக்கி இருக்குது, துப்பாக்கிக்குள்ள புல்லட்டை லோட் பண்றாங்க, அது புல்லட்டு தான். அடுத்து உங்க வாய் அப்படி நமக்கு நேரம் திருப்பிக்கிறது. ஐயா எனக்காக ஏதாவது பேசுங்க, எனக்காக ஏதாவது பேசுங்க அப்படின்னா அவர் துப்பாக்கி இப்ப உங்களுக்கு நேரம் திரும்பி நிக்குது. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வாயை கொடுத்திருக்கிறார், இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் கடவுளுக்கு விசேஷமானவர்கள். லோட் பண்ணுங்கன்றாரு. வீட்டை சுத்தி வெறும் வாக்குத்தத்த அட்டையா வாங்கி சொருகி மாட்டி வைக்கிறதுனால ஒண்ணு நடந்துரும்னா நேரம் நடந்திருக்கணுமே. இன்னைக்கு செங்கலை வச்சு கட்டுறாங்களோ சிமெண்ட் வச்சு கட்டுறாங்களோ இல்லையா, வாக்குத்தத்த அட்டையா வச்சு கட்டின மாதிரியே சில வீடுகள்லாம் இருக்குது. உள்ள எழுதி போட்டிருக்கு, வீட்டுக்கு வெளியில எழுதி போட்டிருக்கு, பீரோல எழுதி போட்டிருக்கு, பாத்ரூம்ல எழுதி போட்டிருக்கு. அதுக்கான வசனம் தப்பு இல்லை, அங்கே எழுதி போடுறது ரொம்ப அவசியத்தை விட வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு குடும்பமா, கணவன் மனைவி பிள்ளையா உட்கார்ந்து இந்த வார்த்தையினுடைய குடும்பமாக உங்களை மாற்ற முடியுதா? அந்த வார்த்தையின்படி வாழ்றோமா? லோட் பண்ணுங்க. அப்ப வேதம் நம்மளுக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்குதோ அதெல்லாம் நம்மளுக்குரியதாய் மாறும். அப்ப தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத அறிக்கையிடணும். அவரோடு நாம ஒன்றாய் இருக்கிறோம்ங்கிறத அறிக்கை செய்யணும். அவரோடு கூட நான் உன்னதங்களிலே இருக்கிறேன், வலது பாரசத்திலே உன்னதங்களிலே. அப்ப இயேசுவை பிதாவாகிய தேவனை எழுப்பி எங்க உட்கார வச்சாராம்? பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல. உங்களை எங்க உட்கார வச்சாராம்? இடது பாரசத்துல வச்சிருந்தா அதுவும் நல்ல இடம் தான், ஏன்னா மேன்மையான இடம். ஆனா எப்பயுமே இந்த வலதுகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். அப்ப இயேசுவை எங்க உட்கார வச்சாரோ அதே இடத்துலதான் தேவன் உங்களையும் உட்கார வச்சிருக்காரு. என்ன அர்த்தத்தை, என்ன வேதம் சொல்ல வருது? திட்டம். அப்ப இயேசு வந்தது எனக்காக, பாடுகள் அனுபவித்தது எனக்காக, மரித்தது எனக்காக, அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துல இறங்கினது எனக்காக, உயிர் தெழுந்தது எனக்காக. மொத்த பரலோகமே உங்களுக்காகவே இயங்கிட்டு இருக்கும் பொழுது அற்பமானவன், நான் ரொம்ப ஒன்னுத்துக்கும் உதவாதவன், ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வேதம் உங்களை இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளாக பார்க்குதுன்னா நீங்கள் முக்கியமானவர்களாகத்தான் இருக்கிறீங்க. உலகத்துல உலக மனிதர்கள் உங்களை எப்படினாலும் பார்க்கலாம். சூழ்நிலை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலை உங்களை ரொம்ப மோசமானவராக காட்டிட்டு இருக்கலாம். ஆனா இந்த வேதத்துக்குள்ள வந்து பார்க்க பார்க்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதம் என்ன உன்னை சொல்லுதோ அதுதான் நான் உன்னை பார்க்கிறது. நான் பார்க்கறது தான் இந்த வேதத்துல எழுதி உங்க கையில கொடுத்துருக்கிறேன். அப்ப தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கறத அறிக்கை செய்யணும் இல்லையா? உலகத்தில் இருப்பவன் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வாயை திறந்து சொல்றது இல்லைங்க, எனக்கு தகடு வச்சுட்டாங்களாம், பில்லி சுனி வச்சுட்டாங்க, நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை, நல்லா போயிட்டு இருந்த என் தொழில், படுபாவிய வாழ்க்கைக்கு விரோதமா இந்த மாதிரி தகடு வச்சுட்டு போயிட்டான். தகடை பார்க்கலாம் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எல்லா பிசாசின் கிரிகளை பார்க்கலாம், பில்லி சுனியத்தை பார்க்கலாம் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும், உலகத்தில் இருக்கிற பொல்லாப்பை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற தீமைகளை பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற நஷ்டங்களை பார்க்கலாம், எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இதை சொல்லி சொல்லியதை ஜெயிக்கணும். சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கான வேலைங்க நடக்க ஆரம்பிக்குது. சத்துரு பயப்படுறதே இதுதான். அப்ப அன்றாட என் வாழ்க்கையில தேவன் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர்கள் உங்களுக்கு உண்டான நன்மை என்னென்னலாம் இருக்குது. இந்த ஆவியானவர் வரல அப்படின்னா தேற்றவாளன் வரமாட்டார்.
இயேசு அப்படித்தான் சொல்றாரு. ஆவியானவர் வந்து ஒரு காரியம் செய்யல அப்படின்னா ஊழியர் வந்து என்ன செஞ்சிட முடியும்? எங்க சபையில ஏதாவது ஒண்ணுன்னாக்க எங்க பாஸ்டர் உடனே வந்து நின்றுவாரு. ஆவியானவர் வராம பாஸ்டர் வந்து என்ன ஆக முடியும்? எங்க பாஸ்டருக்கு எங்க மேல அவ்வளோ பெரிய அன்பு. உங்க பாஸ்டருக்கு அன்பு இருக்குதா? பாஸ்டருக்கு அன்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எங்க பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, தேவன் என் மீது அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி கொடுக்கிற ஒரு பாஸ்டர் எங்களுக்கு இருக்கிறார். அது போதும். உங்க எல்லாரையும் நேசிக்கிறேன், உங்க எல்லாரும் மேலே அன்பா இருக்கிறேன். ஆனா அது இல்ல. ஏன் அன்பு ரொம்ப முக்கியம் இல்லை. என் அன்பு எப்படி உங்க மேல அன்பா இருக்கிறேங்கிறது எப்படி வெளிப்படுது தெரியுமா? உங்களை தேவன் எப்படி பார்க்கிறார், தேவன் என்ன சொல்றார், என்ன சொன்னா உங்க வாழ்க்கை தூக்கம், எதை சொன்னா உங்க வாழ்க்கையை தட்டி எழுப்போம், அதை சொல்றது தான் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு ஊழியமா இருக்கும். அதுல தான் என்னுடைய அன்பை நான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறது. அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட வந்து சிலர் பார்த்தீங்கன்னாக்க நைட்டு போய் நைட் ப்ரேயர் நடத்தி அவங்கள தூங்க வச்சுட்டு திரும்ப மார்னிங் ப்ரேயர் போய் அவங்கள தட்டி எழுப்பிட்டு பாலெல்லாம் கொடுத்து வேலைக்கு அனுப்பிட்டு வேலைக்கு ஒரு ஜெபத்தை போட்டு, வேண்டாம், அது நல்லா இருக்காது. ஆவியானவர் தான் உங்களை நடத்தணும். அவர் தான் உங்களுடைய தேற்றவாளன். அப்ப ஆவியானவர் நடத்தி ஆவியானவர் சொல்ற ஒரு வார்த்தையை கொண்டுட்டு வரும் பொழுதுதான் அந்த ஊழியர் என் வீட்டுக்கு வர்றது நல்லது. மாம்சத்தில் போய் சென்டிமெண்டெல்லாம் போய் லாக் ஆயிடக்கூடாது. உங்க ஊழியர் அப்படி இருக்கிறாரு, உங்க ஊழியர் இப்படி இருக்கிறாரு, எப்படி இருந்துட்டு போட்டோம், அவர் சொல்ற வார்த்தை என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குது, என் வாழ்க்கை கட்டப்படுது, போதும், வேற ஏதாவது பேசு. சொல்ல தெரியணும். ஊழுன்னு உட்காந்து அப்படி கேட்டுட்டு இருக்கிறது இல்லை. உங்க ஊழியர் 2ஆம் வருகை பேசுவாரா? இங்க வா, முதல்ல உட்காந்து முதல் வருகை குறித்து என்னன்னு எனக்கு சொல்லு, அதுக்கப்புறம் நீ 2ஆம் வருகை பேசு. வாய் திறந்து கேட்க பழகணும். எல்லாத்தையும் அமைதியாக அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் சொல்ற மாதிரியே என்னை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாம்ல, அந்த அக்கா சொன்ன மாதிரி முதல் வருகை பட்டு தான் பேசிக்கிட்டே இருக்கார், 2ஆம் வருகை பேசவே மாட்டேங்கிறார். கர்த்தர் நல்லவர். தேவன் உங்களை நேசிக்கிறார். அப்ப தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த தேற்றவாளன் அவர் பார்த்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிறவர், உதவி செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர். ஆவியானவருக்கு இத்தனை பேர்கள் இருக்கு. எனக்குள்ளே இருக்கிறார். ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உங்கள் பலவீன சரீரங்கள் உயிர்ப்பிக்க வல்லவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். மற்ற மனுஷங்களுக்கு தெரியாது. அதனால மாத்திரை மருந்து ஊசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாத்திரை மருந்து ஊசிக்காக ஸ்தோத்திரம். அனைத்து நேரம் நம்மளுமே அதை எடுத்துக்கிறோம். அது கடவுளுடைய அடுத்த லெவல். ஆனா ஃபர்ஸ்ட் பெஸ்டான லெவல் என்ன? விசுவாசம். அப்ப விசுவாசம் என்ன சொல்லுது? செத்து 3 நாள் ஆன சரீரத்தை உயிரோடு கூட கொண்டு வந்த அந்த தேவ ஆவியானவர் உங்கள் சரீரத்துக்குள்ள இருக்கிறார். எந்த வழி, எந்த வேதனை ஆவியானவரோட பெருசா இருக்க முடியும்? என்னைக்கா வாய் திறந்து விசுவாசத்தோட பேசுறோம். அதை பேசுனாங்க, ஒன்னும் நடக்கல. நடக்கிற வரைக்கும் பேசுன்றாரு. நடக்கிற வரைக்கும் பேசு, விடுறதில்ல. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். 2 தடவை சொல்லி பார்த்தேன், 3 தடவை ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. ஏதோ வாழ்க்கை ஓடுற ஓட்டத்தில் அப்படி போடட்டும். நான் விரும்பின திசையில் என் வாழ்க்கை போகணும் அப்படின்னா எழுந்து எடுத்து உட்கார வச்சு அந்த மேப்பை பார்க்குறோன்னா, நடு கடலில் போயிட்டு இருக்கிற அந்த கப்பலுக்கு எது திசை காட்டுது? மேப்பை வச்சு பார்க்குறாங்க, எந்த திசைக்கு நேரம் போயிட்டு இருக்கிறோம். அடிக்கடி திறந்து பாருங்க. பொருளாதாரம்னா பொருளாதாரத்துக்கு அந்த மனநிலையிலேயே பாருங்க, புரியும். குடும்பம்னா குடும்பத்துக்கு, வியாதினா வியாதிக்கு ஏற்ற மாதிரியே இந்த வார்த்தையை அணுகி பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அப்போ உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஆரோக்கியத்தினாலே தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஸோ இன்னும் அநேக காரியங்களை தேவன் நமக்காக வேதத்தில் பேசி வச்சிருக்கிறார். பிசாசுகள் மீது தேவன் ஜெயத்தை தந்திருக்கிறார். என்ன கொலோசியர் 2:15 போட்டிருக்கு இல்லையா? எல்லா துரைத்தரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மீது அவர் ஆணி அடித்து வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். வெற்றி சிறந்திருக்கிறார். எடுத்து வச்சு பேசுறது பாருங்க இதெல்லாம். அப்ப இங்க ஒரு தேவன் என்கிற முறையில் ஆண்டவர் வந்து பிசாசு ஜெயிக்கல. மனிதனாக நின்று தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனித உருவனை வந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பாவமாக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி பிசாசை ஜெயிப்பான்?
அதைத்தான் இயேசு சிலுவையில் ஜெயிச்சு காட்டினார். அதான் குட் ஃப்ரைடே. மொத்த அவருடைய மரணத்தினால என் மரணம் ஜெயிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் என்னை இன்னைக்கு பிதாவோடு கூட எந்த வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாதபடி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் இன்னைக்கு நம்மளை பங்கடைய பண்ணினவராக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை தவிர சந்தேகத்தை பேசாது இருங்கள். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒழுக்கமானவைகள் எவைகளோ, நன்மையானவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், அதையே பேசுங்க. ஒரு தீமை கூட பேசாதீங்க. ஒருத்தரை குறித்து நிறைய தீமை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பான்னா அப்படியே அந்த கண்ணாடி உங்கள்கிட்ட மாற்றான்னு அர்த்தம். மாட்டிடாதீங்க, தூர எறிங்க. கடவுள் பார்க்குற மாதிரி அந்த ஆத்மாவை பார்க்க பழகுங்க. எப்படி ஆண்டவர் உங்களை இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கிட்டார்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளையும் ஆண்டவர் அப்படி தான் ஏற்றிருக்கிறார். கடவுள் ஏற்றுக்கொண்ட ஆளை நான் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? ஒருவர் குற்றம் சாட்டுகிறதுலேருந்து அந்த அவிசுவாசத்துக்கு நம்மளை விடுதலை பண்ணணும். கடைசியா, இயேசு என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறை இல்லை. வாயை திறந்து முதல்ல சொல்ல பாருங்க. அப்படி ஒரு நீங்க எதை பார்க்குறீங்களோ அந்த எல்லைக்குள்ள போயிருவீங்க. சங்கீதம் 23 அருமையானது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் திரும்ப திரும்ப சொல்றது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இயேசுவே என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார். அடிக்கடி வாயை திறந்து சொல்லணும். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளும், போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் சொல்ல வருது என்ன தெரியுமா? நான் தான் உனக்கு ஆண்டவன். கடன் வரும் பொழுது நான் தான் உனக்கு ஆண்டவன் சொல்ற ஒரு சத்தத்தோடு தான் உள்ள வருது. அதுக்கு மத்தியில் சொல்லணும், இயேசுவே என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறோம். அதனால தான் பேசுவதை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒன்னொன்னுக்கும் கடைசி நாளில் கணக்கு கொடுக்கணும். ஆமென். விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக காட்டுது பாருங்க. எல்லாம் கேட்டுட்டு நான் நானாத்தான் இருப்பேன் அப்படின்னா நிச்சயமாகவே அது கொஞ்சம் அவங்க ரட்சிப்பை டெஸ்ட் பண்ணணும். அவங்கள் ஆவி மறுபடி பிறந்திருக்குதுன்னா மறுபடி பிறந்த இந்த ஆவியினுடைய தன்மை என்னவோ அதுக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. புதிய ஜீவனுடையவர்களாய் உங்களை நடத்தி கொள்ளுங்கள். புதிய ஜீவனுடையவர்களாக. ஆண்டவர் உயிர்த்தெழுதல் மூலமா ஏதோ டிங்கரிங் பார்க்கல, ரிப்பேர் பார்த்து உங்களை இங்கே வைக்கல. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தங்க, அது சரியாயிடுச்சுங்க. இல்ல, ஆண்டவர் உங்களையே மாத்துறாரு, புதிய ஜீவனே கொடுக்கிறாரு. அதனாலதான் கிறிஸ்துவுக்கு நாம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாயின. அப்ப அந்த புதிய ஜீவனுடைய என்ன எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறது. இயேசுவை போலவே இருக்கிறது. அவருடையதை இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய தெய்வீக தன்மைகளை இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். தேவத்துவம் எல்லாம் சரீரப்பிரகாரமா அவருக்குள் வாசமா இருக்கிறதே. நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உடையவளா இருக்கிறோம். அவருக்குள் நாம் பரிபூர்ணம் உடையவளா இருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உடையவனாய் இருக்கிறேன். ஜெயிப்போம். தவப்போலையுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களுடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, உங்களுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உடையதா இருக்கிறதே. இது வந்து நல்ல காலை வேளையிலே ஆண்டவரே, ஏறெடுக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த பரிசுத்த தேவனுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்திருக்கிறீரே, இதற்காக ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆண்டவரே, நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவன், எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறீரே. உங்களுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் உற்று நோக்குகிறேன் என்று சொன்ன தேவன், கேட்ட வார்த்தையின்படி செய்யத்தக்கதான இருதயம் உடைய பிள்ளைகளுடைய மென்மையான இருதயமாய் மாறட்டும், உணர்வுள்ள இருதயமாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய பலன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாய் மாறட்டும். ராஜா, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கிற மலைகள் போன்று இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகளை அழிக்க வல்லமை ஆண்டவரே இந்த வார்த்தைக்குள்ளாய் இருந்து புறப்பட்டு போவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாயை திறந்து பேசுகிற இந்த வார்த்தைகளை அத்தனையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொண்டு வரும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தர் பெரியவராயிருக்கிறீர். நீர் எங்களுடைய பரிசுத்தராயிருக்கிறீர். எங்கள் மீது நீர் அன்பாகவே இருக்கிறீர். உமக்கு நாங்கள் பிரியமானவர்களாய் இருக்கிறோமே, நாங்கள் உமக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். அனுதினமும் நீர் எங்களை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீர். உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. ஒரு குறை இல்லாதபடி எங்களை நடத்த பண்ணுகிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பேசி தங்களுடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய குடும்பம், தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய விசுவாச வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றையும் துளிர்க்க பண்ணுகிற வேலையை
உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் செய்யும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கருத்திற்குள்ள நான் அர்ப்பணிக்கிறேன். வல்லமையான காரியங்களை செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபை ராஜாக்களின் சபையாய் இருக்கிறதே, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியாய் அத்தனை பேரும் ஆண்டவரே தங்களுடைய எல்லைகளிலே ராஜாக்களாய் நிற்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த தேவ ஆவியானுடைய அபிஷேகமுடைய பிள்ளைகளை நிரப்பட்டோம். ராஜாக்களைப் போல சிந்திக்க, ராஜாக்களைப் போல செயல்பட, பேச, இருதயம் மாற்றப்படட்டும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.